விடாமுயற்சி, காதலி. இதயத்திலிருந்து வந்த வலி. Subscribe my channel. மார்ச் 10 அன்று 19 வயது நிரம்பிய லதா என்ற பெண்ணும் பிஎஸ்சி முதல் செமஸ்டர் பட்டப்படிப்பில் சேர்க்கை பெற்றார். லதா மிகவும் அழகான மற்றும் கண்ணியமான பெண். லதா யாரிடமும் தேவையில்லாமல் பேசியதில்லை. ஆனால் பல பையன்கள் அவளின் நாகரிகத்தை பயன்படுத்தி கல்லூரியில் அவளை மிகவும் துன்புறுத்தினார்கள். ஒரு நாள் லதா கல்லூரி வாசலில் இருந்து கல்லூரிக்குள் நுழைய போகும்போது வழியில் தன் சீனியர்களை சந்தித்தான். லதா தன் சீனியரிடம் சென்றவுடன் என்ன விஷயம் என்று அவளிடம் சொல்லும்படி லதா தன் சீனியரிடம் கேட்டாள். உங்களுக்கு ஏபிசிடி எழுதத் தெரியுமா? அப்போது லதா, எனக்கு ஏபிசிடி எழுதத் தெரியாவிட்டால் நான் எப்படி கல்லூரிக்கு வந்திருப்பேன் என்று கூறுகிறார். இதைக் கேட்ட சீனியர் பையன்களும் பெண்களும் மிகவும் கோபமடைந்து லதாவிடம் கெட்ட வார்த்தைகளைச் சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்போது லதாவின் வகுப்பில் இருந்து அதே பிரச்சனை உள்ள ஒரு பையன் அவள் பார்வையில் விழுந்தான். பையன் யாரை பார்க்கிறான்? யாருடைய பெயர் ரமேஷ். ரமேஷ் தனது வகுப்பு தோழியான லதாவை மூத்தவர்கள் துன்புறுத்துவதையும் ராகிங் செய்வதையும் கண்டான். இதை பார்த்த ரமேஷ் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் சீனியரிடம் சென்று, நீங்கள் செய்வது மிகவும் தவறு. எந்த பெண்ணையும் இப்படி தொந்தரவு செய்வது நல்ல விஷயம் இல்லை என்று கூறுகிறார். அதன் பிறகு சீனியர் பையனுக்கும் ரமேஷுக்கும் இடையே பலத்த தகராறு ஏற்பட்டு கடைசியில் ரமேஷ் லதாவை தன்னுடன் அழைத்து கொண்டு சென்று கல்லூரிக்குள் செல்கிறான். அது முடிந்தவுடன் ரமேஷ் வகுப்பை முடித்து வெளியே வந்தான். கல்லூரியில் என்னை துன்புறுத்திய பெண்ணிடம் இருந்து என்னை காப்பாற்றியதற்கு நன்றி என்று ரமேஷிடம் கூறினாள் லதா. அப்போது ரமேஷ், அப்படி ஒன்றும் இல்லை, நீங்கள் எனக்கு நன்றி சொல்ல தேவையில்லை என்று கூறுகிறார். ஏனென்றால் நீ என் வகுப்பு தோழன், உன்னை பாதுகாப்பதும் என் கடமை. இதையெல்லாம் கேட்ட லதா ரமேஷை மிகவும் நேசிக்கிறாள். பரிதாபப்பட ஆரம்பித்தாள். இப்போது லதா ரமேஷ் இருவரும் ஒன்றாக கல்லூரிக்கு செல்வது வழக்கம். மேலும் கல்லூரி வரும்போது இருவரும் ஒன்றாக வருவது வழக்கம். சீனியர் லொகேஷ பெண்களுக்கான ரேங்க் போடும் பல பையன்கள் கல்லூரியில் இருப்பது ரமேஷுக்கு தெரியும். இப்போது ரமேஷ் லதாவிடம், நீ முதலில் கல்லூரிக்கு வந்தால் நீ கல்லூரிக்கு உள்ளே செல்லக்கூடாது, எனக்காக வெளியே காத்திருங்கள் என்று கூறினான். நான் காலேஜ் போகும்போது என்னோட உள்ளே வா, அதுக்கு அப்புறம் காலேஜ்குள்ளே உன்னிடம் எதுவும் சொல்ல யாருக்கும் தைரியம் வராது. எந்த கல்லூரி முதலில் வந்தாலும் மற்றவருக்காக காத்திருக்க வேண்டும் என்பதையே இருவரும் செய்து வந்தனர். இப்படிச் செய்து வெகு நாட்கள் கழிந்து இருவரும் இப்போது முதல் செமஸ்டரில் இருந்து பதவி உயர்வு பெற்று கல்லூரியின் 2, 3ஆம் செமஸ்டரை எட்டியிருந்தனர். இருவரும் ஒருவரையொருவர் சந்தித்து 1 வருடத்திற்கும் மேலாகிவிட்டது. இருவரும் அந்தந்த வீட்டில் கூட மொபைல் போனில் பேசுவது வழக்கம். இருவருக்குள்ளும் மிக நெருங்கிய நட்பு, கல்லூரி காலத்திலிருந்தே மிக ஆழமான நட்பு. இப்போது இருவரும் சேர்ந்து என்னை வகுப்புகளுக்கு அழைத்துச் செல்வோம். தினமும் கல்லூரிக்கு வருவதால் வகுப்பில் இருவரும் நல்ல பெயரை பெற்றிருந்தோம். இருவரும் ஒன்றாக வருவதையும் போவதையும் பார்த்து வகுப்பில் உள்ள பல ஆண்களும் பெண்ணும் இருவரையும் பற்றி மிக மோசமாக பேசுவது வழக்கம். ஆனால் இந்த விஷயங்கள் லதாவுக்கு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. நாம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், என்ன வேணும்னாலும் யோசிக்கட்டும் என்று லதா கூறினாள். காலேஜ்க்கு ஒன்னா வருவோம், சேர்ந்து போவோம், சேர்ந்து இருப்போம், எப்பவுமே இப்படித்தான் இருப்போம். உலக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு கவலை இல்லை. 3 ஆண்டுகள் ஆனவுடனே எல்லாரும் கடைசி செமஸ்டர் படிக்கிறாங்க. வாழ்த்து சொல்லிவிட்டு தேர்வெழுதிவிட்டு. ஆனால் ரமேஷின் நட்பு இல்லாமல் கல்லூரிக்கு கூட செல்ல விரும்பவில்லை, தனியே ஒரு அடி கூட நடக்க விரும்பவில்லை என்று லதாவிற்கு கவலைப்பட ஆரம்பித்தது. ஆஷிஷ் மிஸ்ராவின் கடைசி தேர்வு நடந்து கொண்டிருந்த போது லதா ரமேஷிடம், நீ இல்லாமல் எனக்கு வாழ்ந்து பழக்கமில்லை, கல்லூரி மூடப்படும் என்று எப்படி தெரியும்? இப்போது வகுப்பில் கலந்து கொள்ள கூட யாரும் கல்லூரிக்கு வரமாட்டார்கள். நான் உனக்கு அடிமையாகிவிட்டேன், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ரமேஷ் அவனுடைய நிலையும் சரியாகவே இருக்கிறது என்று கூறுகிறான். ஏனென்றால் நாங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக ஒன்றாக வாழ்கிறோம், ஒன்றாக வருகிறோம், ஒன்றாகச் செல்கிறோம்,
வகுப்பில் ஒன்றாக படிக்கிறோம். அது மட்டுமின்றி கல்லூரிக்கு வெளியே உள்ள சதாகாரிலும் நாங்கள் ஒருவருக்கொருவர் தொலைபேசியில் பேசுகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கல்லூரி படிப்பு முடிந்து இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டும் என்ற கனவு ஏறக்குறைய கலைந்தது. இருவரும் இதை பற்றி மிகவும் கவலைப்பட்டார்கள். நாங்கள் எப்படி மீண்டும் ஒருவரையொருவர் பழகுவோம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். இறுதி எழுத்துத் தேர்வு நடந்து கொண்டிருந்தது. தேர்வு நடத்துவதற்குள் மாலையாகிவிட்டது. மாலையில் கிளம்பும் போது லதாவுக்கும் ரமேஷைக்கும் அதிக பேச்சு இல்லை. லதாவின் தந்தை அவளை கல்லூரிக்கு அழைத்துச் செல்ல வந்திருந்ததால் பணத்தை கொண்டு சென்றவுடன் தந்தையுடன் கார் தனது வீட்டிற்குச் சென்றார். வீட்டை அடைந்தவுடனேயே தன் பழைய தோழியிடம் பேசக்கூட முடியவில்லையே என்ற வருத்தம் லதாவுக்கு ஏற்பட்டது. பின்னர் லதா தன் குடும்ப உறுப்பினர்கள் செல்வதற்காக காத்திருக்கிறாள். குடும்ப உறுப்பினர்கள் சென்றவுடன் லதா தனது அறைக்கு சென்று ரமேஷை அழைத்தாள். அவள் அழைத்தவுடனே ரமேஷ் ஒற்றை ரிங்கில் போனை எடுத்து நீ கண்டிப்பாக அழைப்பாய் என்று எனக்கு தெரியும் என்றான். அதன் பிறகு நான் சொல்கிறேன். என்னை மன்னியுங்கள். என் தந்தை என்னை அழைத்துச் செல்ல வந்ததால் உன்னுடன் அதிகம் பேச முடியவில்லை. விரைவில் வீட்டுக்கு வா. எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. அதன் பிறகு நீ இல்லாமல் இருக்கவே எனக்கு மனமில்லை என்று கூறுகிறாள். அதன் பிறகு நானும் அப்படித்தான் உணர்கிறேன். என் இதயத்திலிருந்து வந்த தோல்வியும் அப்படித்தான் இருக்கிறது என்கிறார் ரமேஷை. அப்போது லதா கூறுகையில் நாங்கள் இருவரும் காதலித்து வந்தோம். இப்போது ஒருவரையொருவர் இல்லாமல் வாழ முடியாது என்று தெரிகிறது. தங்களுக்குள் இருந்த இடைவெளி இருவருக்குமே நிர்பந்தமாகி விட்டதை உணர்ந்தான். ஏனென்றால் கல்லூரி இல்லாமல் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியவில்லை. இப்போது இருவரும் வாட்ஸ்அப் காலிங் மற்றும் ஆடியோ காலிங் மூலம்தான் அதிகம் பேசிக் கொண்டிருந்தனர். நீங்கள் இருவரும் 24 மணி நேரமும் பேசிக் கொண்டிருந்த காலம் ஒன்று இருந்தது. ஏனென்றால் நீங்கள் இருவரும் அவர் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட செலவிட விரும்பவில்லை. அதன் பிறகு ஒரு நாள் இப்படியே போனில் பேசிக்கொண்டே இருப்போமா என்று யோசிப்பீர்கள். இப்போது என் குடும்பத்தார் திருமணத்திற்கு மாப்பிள்ளை பார்க்கிறார்கள் என்று லதா கூறுகிறார். லதா மேலும் கூறுகையில் என்ன நடந்தாலும் நான் வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். உன்னை விரும்புகிறேன். எப்போது திருமணம் செய்தாலும் உன்னை மட்டுமே திருமணம் செய்து கொள்வேன். ஒரு நாள் லதாவின் பெற்றோர் லதாவுக்கு போன் செய்து பார் லதா, உனக்காக ஒரு பையனை தேர்ந்தெடுத்துள்ளேன். புகைப்படம் சரி. இது உங்களுக்கு சரியாக இருக்குமா என்று பாருங்கள். இதை கேட்ட லதாவிற்கு கோபம் வந்து தனக்கு பையனை தேட வேண்டிய அவசியமில்லை, அப்படி எதுவும் இல்லை என்று கூறுகிறாள். எனக்கு விருப்பமான பையனைத்தான் திருமணம் செய்வேன். நான் விரும்பிய பையனையே வெகுகாலமாக விரும்பினேன். அவனில்லாமல் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது. ஒரு நொடி கூட இருக்க முடியாது. அதனால் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் கூட இல்லை. அப்போது ரமேஷை பற்றிய முழு தகவல்களையும் பெறுகிறேன். பின்னர் அவரது குடும்பத்தினர் ரமேஷை பார்க்க அவரது வீட்டுக்கு சென்றனர். இரு வீட்டாரும் நீண்ட நேரம் பேசி இறுதியில் காதல் வெற்றி பெறுகிறது. இவர்களது திருமணத்திற்கு இரு வீட்டாரும் சம்மதித்தனர். ஆம், லதா மற்றும் ரமேஷ் இருவரும் தங்கள் வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். Subscribe my channel.